செல்லும் திசையெல்லாம் திமுக ஆட்சியை தோலுரித்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. எல்லாத்திலையும் நம்பர் 1 இந்தியாவிலேயே. ஊழல் செய்வதிலே நம்பர் 1, கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1, போதைப்பொருள் விற்பனையிலே நம்பர் 1. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. போன ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே தமிழ்நாடு நம்பர் 1. குடும்ப ஆட்சி நடத்தும் திமுக என எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனத்தால் செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறது திமுக கும்பல். இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலையும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலுமே கொள்ளை அடிக்கிறார் என்ற புரட்சி தலைவருடைய படத்தினுடைய பாடல் வரிகள் திமுக குடும்பத்திற்கு சரியா பொருந்தது. இதில் உச்சகட்டமாக திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை என கூறி திமுக ஆட்சிக்கு 0 மார்க் போட்டு ஸ்டாலினுக்கு நெத்தியடி பதில் அளித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுக ஆட்சியில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. ஊழல் வழக்குகளால் திமுக அமைச்சர்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இறங்குகிறார்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளரின் அடுக்கடுக்கான கேள்விகளால் திக்குமுக்காடி நிற்கிறது திமுக. இது ஒருபுறம் என்றால், செல்லும் இடங்களிலெல்லாம் திமுக வேட்பாளர்களை விரட்டி அடிக்கிறார்கள் பொதுமக்கள். கனிமொழிக்கு களத்தில் எதிர்ப்பு. ப. சிதம்பரம் வந்தால் கல்வீசுவோம், தமிழச்சி தங்கபாண்டியனை பிரச்சார வாகனத்திலேயே திருப்பி அனுப்பியது என தங்கள் பதிலுக்கு பொதுமக்களும் திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் களத்தில் களங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன செய்வது என தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறார் ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகையை எல்லா பெண்களுக்கும் ஏன் கொடுக்கவில்லை? நகைக்கடன், கல்விக்கடன் ரத்து என்ன ஆச்சு? நீட் மசோதாவை கொண்டு வந்து அமல்படுத்திவிட்டு இப்பொழுது நீட் விலக்கு என்பீர்களா? கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டு தேர்தல் சமயத்தில் கண்ணீர் வடிப்பீர்களா என விழிப்படைந்து மக்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளையும் பார்த்து அரண்டு போய்விட்டார் ஸ்டாலின். இந்த விமர்சனங்களில் இருந்து தப்பிக்க பிரச்சாரத்தில் பொய் மூட்டையை அவிழ்த்து விடுகிறது திமுக. இந்த இடத்தில்தான் பிரதானமாக கேள்வி எழுகிறது. திமுகவின் தேர்தல் பிரச்சாரம் களத்தில் எடுபடவில்லையா? திமுக ஆட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் 0 மார்க் போட்டது சரியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் கோபத்திலிருந்து தப்பிக்க திமுக செய்யும் பொய் பிரச்சாரத்திற்கு என்ன எதிர்வினை என்றால் அது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விதான் பதிலாக இருக்கும்.